இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைய இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். முன்னாள் எம்பியும் செங்கோட்டையனின் ஆதரவாளருமான சத்யபாமா உள்ளிட்டோர் பனையூருக்கு வருகை தந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய இருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் நேற்று விஜயுடன் 2 மணி நேரம் அவர் ஆலோசனையிலும் ஈடுபட்டிருந்தார். செங்கோட்டையனின் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அவரது ஆதரவாளர்களும் தாவேகாவின் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய இருக்கிறார். தாவேகாவில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்கு பல்வேறு அதிருப்தி இருந்த நிலையில் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்திருந்தார். அதன் பிறகு கட்சியினுள் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் அவர் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அவரது ஆதரவாளர்களும் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் தனது கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயையும் சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் சற்று நேரத்தில் அவர் தாவேகாவில் இணைய இருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். முருகேசன், நீங்க தற்போது எந்த இடத்துல இருக்கிறீங்க? என்ன விவரம்? ஆனந்தி, தற்போது பனையூரில் தாவேகா கட்சி தலைமை அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு முன்பாகவே அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் எம்பி சத்யபாமா தலைமையில் ஈரோட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் அவர் செங்கோட்டையன் ஆதரவாளர் வந்து கட்சி அவருக்கு வருகை தந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விஜய் முன்னிலையில் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் வந்து செங்கோட்டையன் உட்பட அவருடைய ஆதரவாளர் 100க்கும் மேற்பட்டவர் வந்து கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு நிகழ்ந்த பின்பு சுமார் ஒரு 11 மணி அளவில் வந்து செங்கோட்டையன் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக அதிமுகவில் இருந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் செங்கோட்டையன். அவர் கட்சியில் நீக்கப்பட்ட நிலையில் வந்து நேற்றைய தினம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். செய்துவிட்டு நேற்றைய தினம் மாலையே வந்து அவர் வந்து பனையூர் நீலாங்கரை வீட்டிற்கு வருவதாக சூழ்நிலையில் வந்து திடீரென்று பச்சைபாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்துக்கு சென்று அவர் விஜயை சந்தித்து பேசியிருந்தார். இதற்கிடையில் வந்து திமுகவில் அவர் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த பேச்சு தோல்வியான நிலையில் வந்து நேற்றைய தினம் வந்து இவர் வந்து கட்சியில் வந்து இணைவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அவர் பச்சைபாக்கத்தில் விஜய் இல்லத்தில் அவர் சந்தித்த பிறகு தற்போது கட்சி தாவேகா தலைமை அலுவலகத்தில் வந்து தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இணைப்புக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆனந்தி, தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்துவிட்டார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் நிகழ்விடத்துக்கு வந்துவிட்டாரா? அவர் எத்தனை மணிக்கு வராரு? வழக்கமாக கட்சி அலுவலகத்திற்கு எப்போதுமே தாமதமாக வரக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்போது வந்து கட்சியில் இணைவதற்கான ஒரு முன்னாள் மூத்த அமைச்சர் வருகை தரும் நிலையில் வந்து அவர் முன்கூட்டிய கட்சி அலுவலகத்தில் வருகை தருகிறார். அவரை தொடர்ந்து வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் முக்கிய நிர்வாகிகள் அனுமதி வந்து விட்டார்கள். செங்கோட்டையன் எங்கிருந்து வருகிறார் என்பது பெரிய அனைவரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர் நேற்றைய தினத்தில் வந்து திமுகவினர் இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் வந்து அந்த முயற்சியை தடுப்பதற்காக வந்து நேற்றைய தினம் விஜயை வந்து சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். திடீரென்று வேறு மனமல்ல மாறிவிடக்கூடாது, திமுக செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே வந்து அவரை வந்து முட்டுக்காடு அருகே உள்ள ஒரு தனியார் குடியிருப்பில் வந்து செங்கோட்டையை தங்க வைத்திருந்தார்கள். தற்போது காலையிலிருந்து அதிமுக அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் வந்து நேரடியாக வந்து முட்டுக்காடு சென்று அங்கிருந்து அவரை கட்சி அலுவலகத்திற்கு தற்போது அழைத்து வந்திருக்கிறார். தற்போது அதற்கான கட்சியில் இணைப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து கட்சியில் உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்ட பின்பு புகைப்படம் இருக்கும் நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வந்து விஜய் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்பு வந்து செங்கோட்டையன் அவர்கள் செய்திகளை சந்திக்க இருக்கிறார். நம் தமிழக முன்னேற்றத்திற்கு தலைமகனாக நின்று செயல்படும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மறவா கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர்.